அனைவருக்கும் வணக்கம். நடராஜ் ஜோதிட அவை மையம் வீரகனூர். இன்று நாம் ஜோதிட தகவல்கள் வரிசையில் கிரக பெயர்ச்சி, அதாவது ராகு கேது பெயர்ச்சி 2025 மே மாதம் நடக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி இந்த கடக லக்னத்தில் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்ற போன்ற பொதுவான பலன்களை நாம் தெரிந்து கொள்ளும். அதற்கு முன்பாக நமது ஜோதிட ஆய்வு மையத்தில் திருமண பொருத்தம், பாரம்பரிய முறை மற்றும் கேபி ஜோதிட முறை எனக்கூடிய துல்லியமான முறை, இரண்டு முறையிலும் திருமண பொருத்தம், ஜாதகம் இல்லாதவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடம் இவற்றை நீங்கள் குறிப்பிட்டு நீங்கள் தொலைபேசியில் வாயிலாக என்னை தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் ஆன்லைன் வாயிலாகவும் பிடிஎஃப் வாயிலாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தினுடைய நகல்களை அனுப்பி வைக்கப்படும். மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தங்களுடைய கேள்விகள், தனிநபருடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் மற்றும் குழந்தைகளின் பெயர் வைத்தல், நட்சத்திரத்தின்படியும் லக்னப்படியும் அவர்களுடைய எண்கணித முறையில் பெயர்கள் வைத்து தரப்படும். சரி, இந்த கடக லக்னம் என்பது காலச்சக்கர வீதியில் 4வது வீடாகவும் இதன் அதிபதி சந்திரனாகவும், இந்த லோகோ பார்த்தீங்கன்னா நண்டு, அப்போ நீர் நிறைந்த பசுமை நிறைந்த மனிதனின் பால் வெண்மை போன்ற குணத்தை கொண்ட இனிய கடகராசி அன்பர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் எந்த நீர், இந்த பஞ்சபூத தத்துவத்திலே நீர் தத்துவத்தில் முதன்மையானதாகவும் தாய் பாசம் மிகுந்தவர்களாகவும், இந்த உலகத்தில் வண்டி வாகனங்கள் நிலப்புலங்கள் மனிதன் பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருள்களுக்கும் தனித்துவமான காரத்துவத்தை கொண்டுள்ள இந்த சந்திரன் தான் நம் மனதை ஆளுகின்றான். இந்த சந்திரனே இந்த கடகராசிக்கு அதிபதியாகவும் ஆகின்றான். இவருடைய தனித்தன்மை எவ்வாறு இருக்கும்? குரு அந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருப்பதனால தான் ஒரு பலன்களை தருகின்றது. இவர்கள் எப்படி சந்திரன் எப்படி உங்களுக்கு விரைவாக செய்வார்கள்? இவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? குரு குழந்தை போல மனமும் திரகாத்திரமான ஒரு ஸ்திரமான முடிவு அனைவருக்கும் ஒரு தன்னுடைய மனதை வெளியில் உள்ளுக்குள் மிக கடினமாக வைத்துக்கொண்டு வெளியில் மென்மையாக தெரிந்தாலும் அதீத புத்திசாலித்தனத்தை மிக வேகமாக விரிவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு பாசம் மிகுந்த இந்த கடகலக்கணக்காரங்களுக்கு, கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு கேதுவானது 2ஆம் இடத்தில் பயிற்சி ஆகின்றது. அதாவது இந்த ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே ஆண்டி கிளாக் வயசில் தான் பயிற்சி ஆகும். அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகம். இது சாயா கிரகம். சாயா என்றால் நிழல் கிரகம். நம்முடைய நிழல் தான் இந்த ராகு கேதுக்கள். இந்த கேது என்பது நம்முடைய பாட்டி வழியினுடைய கர்மாக்களையும், ராகு என்பது தாத்தா வழியினுடைய கர்மாக்களையும் நமக்கு பிரதிபலிப்பதாக உள்ளது. சரி, இப்பொழுது இதெல்லாம் எப்போது சார் நடைமுறை வரும் என்றால், பொதுவாக கோச்சார கிரகங்கள் என்பது நடைமுறையில் நம்முடைய பிறப்பு கால திசா புத்தியின் அடிப்படையில் அதனுடைய திசை புத்தி அந்தரங்க சூப்பம காலத்தில் அந்தந்த கிரகனுடைய தற்காலிக ஒரு நிகழ்வுகளை நடித்து தர நமக்கு சாதகமோ பாதகமோ செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. அந்த வரிசையில் இந்த கேதுவானது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகின்றது. இந்த பெயர்ச்சிகள் அனைத்துமே பாவ கணித அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு மிக சிறந்த துல்லியமாக இருக்குமாறு கருது கொள்கிறோம். சரி, பாவ கணிதம் இல்லாதவர்கள் நவாம்ச அடிப்படையிலும் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு பொதுவான பலன்கள் என்பது கடகலக்கணக்காரங்களுக்கு, கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2, 6, 10 என்ற பொருட்பற்றான ஒரு திரிகோண பாவத்தில் கேதுவான நுழைகின்றது. ஆகினால் இந்த கேது என்பது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்மளுடைய கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு நன்மையோ தீமையோ காத்து கொண்டிருக்கிறது. இந்த அடப்ப சூழ்நிலையில் நம்மளுக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆகினால் இந்த கேது திசை சிறப்பவர்கள் தன்னுடைய தொழில் அந்தஸ்து, வேலைகள் போன்ற விதத்தில் மிகுந்த கவனத்தையும் இதிலையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில், சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்திருப்பீர்கள். நீங்கள் ஊராக சுற்றிக்கிட்டு நீங்கள் தெய்வீகத்தனமான இருந்தெல்லாம் இருந்துட்டு இப்போ பணத்தின் மேலே ஆசைப்பட்டு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகவும் துல்லியமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. ஆகினால் நீ லக்னம் சார்ந்த விஷயத்தில், பணம் பொருளாதார விஷயத்திலே நீங்கள் சிந்தனை செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பதனால் இதில் எதெல்லாம் நெகட்டிவ் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய என்றால், லக்னம் சார்ந்து வேலை செய்யும் போது நீங்கள் பொருளாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். இது மாதிரி 2ஆம் இடம் என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணுவீர்கள். 3ஆம் இடம் சுற்றுலாலாம் செல்ல மாட்டீங்க, ஜாலியாக இருக்க மாட்டீங்க. மிஷின் போல பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனையாக இருக்கும். வீடு நில வாகனங்கள் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகங்கள், வீடு கட்டக்கூடிய யோகங்கள் இந்த கேது புத்தி நடக்கிறவங்களுக்கெல்லாம். அடுத்து குழந்தையுடைய இடத்தில் கொஞ்சம் டச்சப் குறையும். நீங்கள் அடுத்தபடி வேலைகள் அபிவிருத்தி பண்ணுறதல், சிறுவர்களுக்கு நோய் நொடிகள், அதாவது சாப்பிடக்கூடிய விஷயத்திலேயே இந்த நொறுக்குள் திங்கத்திலே நோய் வாய்ப்படுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதாவது அடுத்ததாக வழக்குகள் இருந்தால் மேலும் மேலும் வழக்குகளே அதிகப்படுத்தி கொண்டே செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கணவன் மனைவியினுடைய உடல்நலமும் இந்த கணவனுடைய எண்ணத்தை கேட்டு செயல்படுவது நல்லது. உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாருக்காவது பணத்தை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம். அதாவது தந்தை தாயிடம்
தந்தையிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். தந்தையினுடைய சொல் பேச்சு கேட்டு நடக்க வேண்டும். தொழில் நீங்கள் தான் ராஜா. அதே மாதிரி நண்பர்களிடம்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஒரு லிமிட்டேஷன் மேலே ஒரு ஒரு டாக் விட்டு கொண்டு வரணும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான படிப்புக்கு உண்டான காலகட்டமாக கருதலாம். சரி நண்பர்களே, நம்ம அடுத்ததாக ராகு பயிற்சி. ராகுவானது இதுவரை உங்கள் ராசி லக்னத்திற்கு 9ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகின்றது. இந்த 8ஆம் இடம் என்பது உங்களுடைய லக்னத்திற்கு என்ன ராசிக்கு என்ன திசாபுத்தி ராகு திசை நடந்தால் உங்களுக்கு என்ன செய்யும்? 4, 8, 12 என்ற துன்ப திரிகோண நிலைகளை கொடுக்கும். அதே போல 8ஆம் இடத்தில் ராகு இருப்பது லக்னம் சார்ந்த விஷயத்திற்கு நமக்கு வந்து நன்மை தெரியாது. நீங்கள் சந்தோஷமாக தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷத்தை மிகவும் போராட்டமாக வாழ்க்கையாக சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் மற்ற விஷயங்கள் என்றால் தகவல் தொடர்பு விஷயங்கள் போலியாகவும் வாழ்க்கையில் வெறுமை விரக்தியான ஒரு மனநிலைமைக்கு உங்களுக்கு கொண்டு செல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்கும். நீங்கள் தொழில் பார்த்தீங்கன்னா தொழில் வேலை இல்லைன்னு சொல்ல தொழிலில் ஒரு 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 ஒர்க்கர்ஸ் உங்களுடைய சம்பளத்திற்கு மேலே அதீதமான வேலைகளை செய்தல், மாணவர்கள் ஆராய்ச்சி கல்வி படிப்பில் செய்தல், ஒரு சில மாணவர்களுக்கு கல்வியில் தடை ஏற்படுதல் போன்ற கால சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படுத்தி தர இது காரணமாக இருக்கின்றது. சரி நண்பர்களே, உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் வண்டி வாகனங்கள் போன்றவற்றில் மிகுந்த நலனும் சர்க்கரையும் எடுத்துக்கொள்வது சாலச் சிறந்தது. இந்த ராகு திசை ராகு புத்தி நடப்பு கடக ராசினியர்கள் மிகுந்த எச்சரிக்கையாகவும் சிரத்தையோடும் இந்த 1.5-2 காலங்களுடையது இந்த கோச்சார பலன்களை நம்ம கடந்து விட்டால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். அதனால் உங்களுடைய உடல்நலத்தையும் மற்ற விஷயத்தையும் பேணி காப்பது நல்லது. அதனால் நம்ம மிகுந்த ஒரு எச்சரிக்கையாக ஒன்றோடு நம்ம இருந்து விட்டால் நமக்கு நல்லது. அதனால் உடம்புல ஹீட்னஸ் ஏற்படாமல் நம்மளுடைய சிந்தனைக்கு வந்து பயப்படாமல் நீங்கள் இருப்பது நல்லது. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் புதிய கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்போம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்கள் ஷேர் செய்யும். நன்றி, வணக்கம்.